أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் பெரும் கிருபையினால் அவன் நம்மீது சுமத்திருக்கிற இந்த ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனது இல்லத்தில் திரளாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் செய்கிற இந்த அமலுக்கும் ஏனைய எல்லா அமல்களுக்கும் உண்டான நிறைவான பலனை வல்லோன் அல்லாஹ் ஈருலகிலும் வழங்கியருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய ஜும்ஆவின் முதல் உரையை ஆரம்பம் செய்வோம். அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சொல், செயல், அங்கீகாரம், வர்ணனை இவைகளே மார்க்கத்தினுடைய அடிப்படைகளாக கருதப்படுகிறது. இந்த அடிப்படைகளில் ஆகப்பெரும் முக்கியத்துவம் தரப்படக்கூடிய ஒரு அம்சமாக அறிஞர்களால் பார்க்கப்படுவது மின் வசாயன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வசியத்துகளாக, வசியத் என்பதற்கு நாம் உபதேசம் என்று பொதுவாக சொல்லிவிடுகிறோம். ஆனால் அதற்கு சரியான அர்த்தம் வலியுறுத்தி போதித்தவைகள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வலியுறுத்தி கட்டாயமாக அதை பார்க்கப்பட வேண்டும் என்கிற அளவிற்கு கனப்பரிமாணம் கொடுக்கப்பட வேண்டியவைகள். இதற்கே இஸ்லாமிய அறிஞர்கள் வசியத் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இதெல்லாம் மார்க்கத்தின் முக்கியமான அம்சங்களை தாங்கி கொண்டிருக்கிறதோ, இஸ்லாமிய அடிப்படை சங்கநாதத்தை அவைகளெல்லாம் அர்த்தங்களாக, கருத்துக்களாக பொருந்தி இருக்கிறதோ, அவைகளையே வசியத்துகள் என்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிப்பட்ட சில நபித்தோழர்களுக்கோ அல்லது பொதுவான சில நபித்தோழர்களுக்கோ பிரத்யேகமான முறையில் எதையாவது சொல்ல வேண்டுமானால் அப்படி அவர்கள் சொல்லுவதற்கு பேரே வசியத்தாக பார்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட வசியத்துகள் நிறைய
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவதை குறித்து, தௌஹீதை பற்றி வரக்கூடியது, பொறுமையை குறித்து வரக்கூடியது, சோதனை காலத்திலே நாம் மேற்கொள்ள வேண்டிய ஒழுக்கங்களை குறித்து வந்தது, மறுமையின் மீது நமக்கு மற்றாத நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பது குறித்து வந்தவை. இப்படியெல்லாம் நிறைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்துகள் செய்திருக்கிறார்கள். அதிலே ஒரு வசியத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, வஅமரனி அன் அகூல பில் ஹக்கி வ இன் கான முர்ரா. சத்தியத்தை நான் எங்கிருந்தாலும் சொல்ல வேண்டும், அது கசப்பாக இருந்தாலும் சரியே. வஅமரனி அல்லா அகாஃப ஃபில்லாஹி லௌமத லாயிம். மார்க்கத்தை சொல்லுகிற விஷயத்திலே, சத்தியத்தை சொல்லுகிற விஷயத்திலே எவருக்கும் அஞ்சக்கூடாது. யார் நம்மை நிந்தித்தாலும், யார் நம்மை வஞ்சித்தாலும், யார் நம்மை ஏசினாலும் பேசினாலும் அது குறித்து நீங்கள் பொருட்படுத்தாமல் சத்தியத்தை சொல்லுங்கள் என அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வசியத்து செய்தார்கள். இந்த வசியத் என்பதெல்லாம் என் அன்பார்ந்தவர்களே எல்லா காலங்களிலும் எல்லா சூழல்களிலும் பொருந்தக்கூடியதாகவே இருக்கும். குறிப்பாக சத்தியத்தை சொல்லும் போது, மார்க்கத்தை கடைபிடிக்கிற போது அதிலே இறுதி வரை ஒரு உறுதியான மனப்பான்மை நம்மிடத்திலே வர வேண்டும் என்கிற கருத்தில் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய உபதேசங்களை செய்திருக்கிறார்கள். தொலை தூரத்தில் இருந்து ஒருவர் வந்து, யா ரசூலல்லாஹ் எனக்கு வசியத்து செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை அவுசினி எனக்கு வசியத்து செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரே வார்த்தை தான் சொன்னார்கள், குல் ஆமன்து பில்லாஹி சும்ம இஸ்தகிம். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று சொல், பிறகு அதில் நிலைத்து நில். அவ்வளவுதான். இங்க தொலை தூரத்திலிருந்து வந்த ஒருவருக்கு பக்கம் பக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசனங்கள் பேசவில்லை, பக்கம் பக்கமாக பாடம் நடத்தவில்லை. மார்க்கத்தினுடைய சத்திய கருத்துக்களை தாங்கி நிற்கிற எத்தனையோ விஷயங்களை எல்லாம் எத்தி வைக்கவில்லை. ஒரே வார்த்தை தான், ஒரே வாசகம் தான், குல் ஆமன்து பில்லாஹி சும்ம இஸ்தகிம். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டேன் என்று சொல், அதிலேயே நிலைத்து நில். இன்றைய சமூகத்திற்கு இதுதான் தேவை சகோதரர்களே. மார்க்கத்திலே உறுதியாக இருப்பது, மார்க்கத்தை உறுதியாக பேசுவது, மார்க்கத்தை உறுதியாக பிறரிடத்திலே எத்தி வைப்பது, சமரசம் இல்லாமல் மார்க்கத்தினுடைய விழுமியங்களை தம் சொந்த வாழ்விலே பேணுவது, இவைகளெல்லாம் இன்றைக்கு கசக்கக்கூடிய மருந்துகளாக மாறிவிட்டது. யாரோ சிலருக்கு மட்டும் தான் இது, யாரோ தாடி தொப்பி வைத்த சிலருக்கானது மட்டும் தான் இது என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்திற்கு வந்து விட்டோம். இந்த காலத்திலே இருந்த பெரியவர்கள், இந்த காலத்திலே தௌஹீதை எடுத்து வைத்தவர்கள், தௌஹீதுக்காக உதவியாக இருந்தவர்கள், தௌஹீத் பல இடங்களிலும் பரவுவதற்கு காரணமாக இருந்தவர்கள், அவர்களிடத்திலே காணப்பட்ட மன உறுதியும், அவர்களிடத்திலே காணப்பட்ட அந்த கொள்கையின் வேட்கையும் இன்றைக்கு அவர்கள் தம் பிள்ளைகளிடத்திலேயோ பேர பிள்ளைகளிடத்திலேயோ இருக்கிறதா என்றால் இல்லை. லௌகீகமும் மௌட்டீகமும் இன்றைக்கு மனிதர்களை வாட்டி வதைக்கிறது. உலக வாழ்க்கையின் மீது இருக்கிற மோகம் இன்றைக்கு மார்க்கத்தை விட்டு மக்களை எங்கேயோ எடுத்து சென்று விடுகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்களும் விஞ்ஞான வளர்ச்சியும் கையிலும் பையிலும் வைத்திருக்கிற கருவிகளும் இன்றைக்கு மனிதர்களை மார்க்கத்தை பற்றியோ, மார்க்கத்தின் மகத்துவங்களை பற்றியோ, மார்க்கத்தின் மூலம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மகத்தான நன்மைகளை குறித்தோ இன்றைக்கு மக்களை யோசிக்க விடாமல் அது தடுத்து கொண்டிருக்கிறது. சதா சர்வகாரம் பொழுதுபோக்கிலேயே இன்றைக்கு பெரும்பான்மையான இளைஞர்களுடைய வாழ்க்கையை போய்கொண்டிருக்கிறது. கூடா நட்பு கேடாய் முடியும் என்று தெரிந்தும் கூட கூடா நட்போடு சேர்ந்து இன்றைக்கு கேடாக அவர்கள் வாழ்க்கையை போய்கொண்டிருப்பதை எல்லாம் பார்க்கலாம். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே இது போன்ற வரலாற்று நிகழ்வுகள், வரலாற்று தரவுகள் நம் சமூக மக்களிடத்திலே சொல்லி ஆகப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பக்கத்திலே இருக்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உள்ளங்களை புரட்டுபவனே, என் உள்ளத்தை உன் மார்க்கத்தின் மீது நிலையாக இருக்கச் செய் என்கிற பிரார்த்தனையை திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். அப்போது மார்க்கத்திற்காக தியாகம் செய்த சஹாபாக்களின் ஒரு பிரதிநிதியாய், மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக எழுச்சிக்காக எந்த சவால்களையும் சந்திப்பதற்கு தயாராக இருந்த ஒரு கூட்டத்தில் ஒருத்தியாய் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அத்தகாஃபு அலைனா, யா ரசூலல்லாஹ் அத்தகாஃபு அலைனா, எங்கள் மீதுமா உங்களுக்கு அச்சம் இருக்கிறது? இந்த மங்காத மார்க்கத்தில் மாறி போய் விடுவோம் என்கிற அச்சம் எங்கள் மீதுமா உங்களுக்கு இருக்கிறது என்கிற கருத்தில் அன்னை அவர்கள் கேள்வி கேட்ட போது அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் தான் இங்கு வருகை தந்திருக்கிற நாம் அனைவரும் கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அழகாக சொன்னார்கள், இன்னஹு லைஸ ஆதமியுன், இன்னஹு லைஸ ஆதமியுன் இல்லா வகல்புஹு பைன இஸ்பஐனி மின் அஸாபிஇல்லாஹ். உம்மு சலமா, ஆதமின் மகன் யாராக இருந்தாலும், கவனிக்க வேண்டிய வார்த்தை இதுதான்,
ஆதமின் மகன் யாராக இருந்தாலும் என்றால் என்ன? நீங்கள் எந்த சமூகத்திலே பிறந்து வாழ்பவராக இருந்தாலும் சரி, பாரம்பரியமிக்க முஸ்லிம் குடும்பத்திலே நாங்கள் பிறந்து விட்டோம், பாரம்பரியமிக்க முஸ்லிம் மொஹல்லாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் உங்களை குறித்து நீங்கள் பெருமையாக நினைத்து விடாதீர்கள். அல்லது இஸ்லாமிய நாடுகளிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இஸ்லாமிய சூழல்களிலே வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் கூட நீங்கள் நினைத்து விடாதீர்கள். அல்லது நாங்கள் பாரம்பரியமிக்க இஸ்லாமிய, அதாவது இஸ்லாத்திற்காகவே தியாகம் செய்த குடும்பத்திலே பிறந்து விட்டோம், அந்த பரம்பரையிலே வந்து விட்டோம், அப்படியெல்லாம் கூட உங்களை பற்றி நீங்கள் நினைத்து விடாதீர்கள். நபியின் வாரிசுகளாகவே இருந்தாலும் பயந்தாக வேண்டும். எப்படி? நபி வீட்டு தோட்டத்திலே மலர்ந்த முல்லைகளாக இருந்தாலும், நபி வீட்டு தோட்டத்திலே மலர்ந்த மலர்களாக இருந்தாலும் நீங்கள் அச்சத்தோடு தான் வாழ வேண்டும். காரணம், அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹு லைஸ ஆதமி, ஆதமின் மகன் யாராக இருந்தாலும் அவனது உள்ளம் அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. யுகல்லிபுஹு கைஃப யஷா, அவன் விரும்பியதை போல் அதை சுரட்டி விடுவான். இப்படி அல்லாஹ் விரும்பியதை போல் அவன் சுரட்டி விடுவான். ஃபமன் ஷாஅ அகாம வமன் ஷாஅ அஸாக, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் உறுதியை தருகிறான். அல்லாஹ் யாரை நாடுகிறானோ, யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு வழிகேட்டை எழுதி விடுகிறான். ஜாக்கிரதையாக இருங்கள். உடனே பக்கத்தில் இருக்கிற முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, எங்கள் இறைவா எங்களுக்கு நீ நேரான வழியை தந்ததற்கு பிறகு எங்களுடைய உள்ளங்களை புரட்டி விடாதே. இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது சகோதரர்களே, இப்படி இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. நவீன காலங்கள், நவீன காலத்திலே வரக்கூடிய கொள்கைகள், அந்த கொள்கைகள் ஏற்படுத்தக்கூடிய சித்தாந்தங்கள், அந்த சித்தாந்தத்தினால் விளையக்கூடிய பிரதிபலிப்புகள் மார்க்கத்தின் உண்மை தன்மையை சந்தேகிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நம் இஸ்லாமிய இளைஞர்கள் மாறிவிட்டார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியாது, பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகள் வீட்டில் இருப்பதை போலவைத்தான் வெளியேயும் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. அவர்களுடைய பொழுதுபோக்குகள் என்னவாக இருக்கிறது, அவர்கள் விரும்பி படிக்கிற புத்தகங்கள் எதுவாக இருக்கிறது, அவர்கள் விரும்பி பின்பற்றக்கூடிய அவர்களுடைய கதாநாயகர்களாக யாராக இருக்கிறார்கள், அவர்கள் விரும்பி நேசிக்கக்கூடிய திரை சித்திரங்களோ அல்லது பிரபலங்களோ அல்லது யூடியூபர்களோ யாராக இருக்கிறார்கள் என்பது இன்றைய பெரும்பான்மையான பெற்றோர்களுக்கு தெரியாது. நீங்கள் உங்கள் ஊரிலும் உங்கள் வீட்டிலும் உங்கள் பிள்ளைகள் இருப்பதை போலத்தான் வெளியேயும் அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள் என்று நினைக்க கூடாது. வெளியே பெரும் பெரும் நகரங்களிலே, வளர்ந்த நாடுகளிலே உங்கள் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் தொடர்புகள் வரும்போது அவர்களுடைய சிந்தனைகள், அவர்களுடைய விருப்பங்கள், அவர்களது வாசிப்புகள், அவர்களது நேசிப்புகள் எல்லாமே பெரும்பாலும் மார்க்கத்திற்கு முரண்பட்ட விஷயங்களை பின்பற்றக்கூடியதாக இருக்கிறது என்கிற தரவுகள் நமக்கு வரும்போதுதான் மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அதனால் நாம் நமக்காக, நம்முடைய சந்ததிகளுக்காக, நம்முடைய மனைவி மக்களுக்காக ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, எங்கள் இறைவா எங்களுக்கு நீ நேர் வழியை தந்ததற்கு பிறகு எங்கள் உள்ளங்களை புரட்டச் செய்து விடாதே, எங்கள் உள்ளங்களை புரளச் செய்து விடாதே. அப்போ இந்த மார்க்கத்தில் மாறி போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் கொள்கை உறுதிமிக்க சஹாபாக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியின் தோழர்களாக தந்து இன்னும் நம் நெஞ்சத்து நாயகர்களாக அவர்களை எல்லாம் வைத்திருக்கிறான். எப்படியாப்பட்ட தியாகங்களை எல்லாம் அவர்கள் செய்து இந்த மார்க்கத்தை வளர்த்தார்கள், எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்புகளை எல்லாம் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள், எவ்வளவு பெரிய சவால்களை எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே சந்தித்தார்கள், எத்தனை பெரிய பிரச்சனைகளை எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்கொண்டார்கள். இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக, இந்த நபியினுடைய நேசத்திற்காக, இந்த நபி சொன்ன சத்தியம் என் திசையும் பரவ வேண்டும் என்பதற்காக சொல்லனா துயரங்களை தாங்கிதான் இன்றைக்கு வரைக்கும் இந்த மார்க்கம் நம்மிடத்தில் வந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நாங்கள் உறுதிமொழி கொடுத்தோம். பாயஅனா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பையத் எனும் உறுதிமொழியை கொடுத்தோம். என்ன உறுதிமொழி? இந்த உறுதிமொழி தாங்கி நின்ற தகவல்கள் என்ன? அல சம்இ வ தாஅ, மார்க்கம் எதையெல்லாம் சொல்லுகிறதோ அதை செவிமடுக்க வேண்டும், செவிமடுத்ததன் பிரகாரம் கட்டுப்பட வேண்டும். அதே போன்று ஃபில் உஸ்ரி வல் யுஸ்ரி, வாடையிலும் கோடையிலும், நாம் மகிழ்ச்சியாக இருக்கிற தருணமாக இருந்தாலும் சரி, சிரமமாக இருக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தை செவிமடுக்க வேண்டும், அதை கட்டுப்பட வேண்டும். அதே போன்று அதனுடைய கடைசியில் ஒன்று வரும், வஅலா அன் நகூல பில் ஹக்கி ஐனமா குன்னா லா நகாஃபு ஃபில்லாஹி லௌமத லாயிம், எங்கிருந்தாலும் மார்க்கத்தினுடைய சத்திய கருத்துக்களை உறுதியோடு சொல்ல வேண்டும், அதில் யாருக்கும் அஞ்சக்கூடாது என்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடத்திலே உறுதிமொழியாக பெற்ற உறுதி பிரமாணம் என்று நபி தோழர்கள் அறிவிக்கிறார்கள். அதனாலதான்
இந்த மார்க்கம் அவர்களிடத்திலே கிடைத்த போது யாருக்கும் அஞ்சாமல் பயப்படாமல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மார்க்கத்தை எல்லா இடங்களிலும் சஹாபாக்கள் கொண்டு போய் சேர்த்தார்கள். இதில் அடி உதைப்பட்டதெல்லாம் இளந்தாடி பிள்ளைகள் தான் என்று நீங்கள் நினைக்க கூடாது. அதற்காக சிரமங்களை ஏற்றுக்கொண்டதெல்லாம் சின்னஞ்சிறு சஹாபாக்கள் என்றுதான் நீங்கள் நினைக்க கூடாது. வயதில் மூத்த நபித்தோழராக இருந்தாலும் சரி, வயது குறைந்த நபித்தோழராக இருந்தாலும் சரி, செல்வ நிலையில் உச்சத்தில் இருந்தவராக இருந்தாலும் சரி, வறுமையில் வாடியவராக இருந்தாலும் சரி, எல்லோரும் சமநிலையில் சமபண்பாட்டோடு தமது சக்திக்குட்பட்டு இந்த மார்க்கத்திற்கு அவர்கள் தியாகம் செய்ததன் காரணமே பின்னால் வரக்கூடிய நாமெல்லாம் இறுதி வரைக்கும் உறுதியோடு இந்த மார்க்கத்திலே பயணிக்க வேண்டும் என்பதுதான். உங்களுக்கு தெரியுமா, ஆரம்ப காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தம்முடைய பிரச்சாரத்தை ரகசியமாகத்தான் வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய அறிவுறுத்தலின்படி, அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பொது வாழ்க்கை அந்த பிரச்சாரம் பல படித்தரங்களை கொண்டிருந்தது. ரகசியமான பிரச்சாரத்தை செய்தார்கள். குடும்ப உறுப்பினர்களை மட்டும் கூட்டி பிரச்சாரம் செய்தார்கள். சின்ன சின்ன குழுக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்தார்கள். ஒரு கட்டம் வந்தது, பகிரங்கமாக பிரச்சாரம் செய்தார்கள். பல நெருக்கடிகளுக்கு ஆளானார்கள், பல பிரச்சனைகளை எதிர்கொண்டார்கள். ஆனா ஆரம்ப காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைமுகமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த அந்த வேளையிலேயே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் தான் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முறைப்படி முதன்மையாக கொண்டு போய் சேர்க்கிறார். எப்படியாப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு? நாம் எல்லாம் அறிந்து வைத்திருப்பது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரின் நண்பர், பால்ய காலத்து சிநேகிதர், முதலாக மார்க்கத்தை ஏற்றவர், அல்லாஹ்வின் தூதரோடு ஹிஜ்ரத் பயணம் செய்வதற்கு பாக்கியம் பெற்றவர், கையிலும் பையிலும் இருக்கிற காசை எல்லாம் அள்ளி அள்ளி அல்லாஹ்வின் பாதையில் கொடுத்தவர், எல்லா போர்க்களங்களிலும் பெருமானவரோடு தோளோடு தோள் நின்றவர், அல்லாஹ்வின் தூதரின் மறைவுக்கு பிறகு இந்த ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தை வழி நடத்தக்கூடிய முதலாவது ஹலீஃபாவாக திகழ்ந்தவர். இதுதான் இஸ்லாமிய மக்களுக்கு பெரும்பாலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை பற்றி தெரியக்கூடிய ஆரம்ப கட்ட தகவல்கள். ஆனால் இதையும் தாண்டி ஒரு செய்தி. அது என்ன செய்தி தெரியுமா? இஸ்லாமிய சமுதாயத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மேடை ஏறி பேச ஆரம்பிப்பதற்கு முன்னாடி முதலாக அவ்வலு ஹதீபின் ஃபில் இஸ்லாம், மார்க்கத்தினுடைய இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய முதலாவது ஹதீபாக பொதுமக்களை கூட்டி வைத்து யாருக்கும் பயப்படாமல் பகிரங்கமாக குத்பா செய்தவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் செஞ்சார் தெரியாதா அவருக்கு? குத்பா செஞ்சா மக்கள் அடிப்பார்கள், ஒரே நிகழ்த்தி பொதுவாக மார்க்கத்தை பேசினால் மக்கள் தாக்குவார்கள் என்பதெல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியாதா? நிச்சயம் தெரியும். வரலாற்றிலே வருகிறது, வ கான அவ்வலு ஹதீபின் யதுஉ இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை நோக்கியும் அல்லாஹ்வின் தூதரை நோக்கியும் முதலாக அழைத்த ஹதீபாக, ஒரு பிரசங்கியாக இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிறார். ஃபதனாவலஹு அல்அதாஉ பிضرபில் முபர்ரஹி அலா ஜஸதிஹி. அந்த உரையை கேட்ட பாவிகள், அந்த உரையை கேட்ட அந்த எதிரிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கண்மண் தெரியாமல் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை தாக்குகிறார்கள். எந்த அளவிற்கு தாக்குதலுக்கு அவர்கள் ஆளானார்கள் என்றால், ஹத்தமா உரிஃப அன்ஃபுஹு மின் வஜ்ஹி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய முகத்திலே மூக்கு என்கிற ஒரு பகுதி எங்கே இருக்கிறது என்றே தெரியாத அளவிற்கு தாக்கப்பட்டார்கள். சகோதரர்களே, இப்படியெல்லாம் தாக்கப்பட்டு வளர்ந்த மார்க்கம், இதெல்லாம் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளிடத்திலே பேச முடியுமா? இந்த கருத்துக்களை எல்லாம் இன்றைக்கு பிள்ளைகள் ஆர்வத்தோடு கேட்பார்களா? திரையிலும் சினிமாக்களிலும் டிவிக்களிலும் சாகசம் என்கிற பேரிலே இன்றைக்கு யாரெல்லாம் கோமாளித்தனங்களை நிகழ்த்துகிறார்களோ அவர்களெல்லாம் இன்றைக்கு பெரும் தலைவர்களாக வாழக்கூடிய காலத்திலே இருக்கிறோம். அந்த தலைவர்களில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோமாளிகளில் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் இஸ்லாமிய இளைஞர்களாகவும் இருக்கிறார்களே என்று நினைக்கும் போதுதான் நெஞ்சு வலிக்கிறது. சகோதரர்களே, இதற்காகவா இந்த இஸ்லாம் இவ்வளவு தூரம் நம்மிடத்திலே வந்திருக்கிறது? இப்படிப்பட்ட கொள்கையோடும் அல்லது இப்படிப்பட்ட சிறுபிள்ளைத்தனத்தோடும் ஒரு இஸ்லாமிய இளைஞன் வளர முடியுமா? அப்படி வளர்ப்பவன் இஸ்லாமிய வீடுகளில் இஸ்லாமிய சூழலை பார்த்தவனாக கருதப்பட முடியுமா? இவனுக்கா நாளைய மறுமை, இவனுக்கா நாளைய சொர்க்கம், இவனுக்கா நாளைய நபியின் நேசம், இவனுக்கா நாளைய மறுமையின் நபியின் பரிந்துரை எல்லாம் சிந்திக்க வேண்டாமா? இப்படியாப்பட்ட தியாகம் செய்து எவ்வளவு அர்ப்பணிப்புகளோடு இந்த மார்க்கம் நம்மிடத்திலே வந்திருக்கிறது. சரி, அபூபக்கர் சித்திக் ஒரு உள்ளூர் வாசி. அபூபக்கர் சித்திக் பாரம்பரியமிக்க குறைஷி குலத்தை சேர்ந்தவர். அபூபக்கர் சித்திக் அபூ ஜஹல், அபூ லஹப் போன்ற இந்த குறைஷி தலைவர்களோடு பிரமுகர்களோடு சரிக்கு சமமாக பழகிய ஒருவர். அதனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு தைரியம் வந்தது. அதனால் அவர் உறுதியாக சொன்னார் என்று எடுத்து விட்டு போனால், அபூ தர் அல் கிஃபாரி, கிஃபார் என்கிற சாதாரண குலத்தை சேர்ந்தவர். மிகப்பெரிய செல்வாக்கோ மிகப்பெரிய சொல்வாக்கோ கொண்டவர் அல்ல.
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களைப் போல பாரம்பரியமிக்க அனுபவம் கொண்டவர் அல்ல. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சாதாரண நபித்தோழர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருக்கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்கிறார். அவருடைய முகத்தை பார்த்த உடனேயே அவரிடத்தில் காணப்படக்கூடிய அந்த கொள்கையின் உறுதி, இந்த மார்க்க பிரச்சாரத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற வேட்கை அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரிஞ்ச உடனே அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்ச முதல் உபதேசம் என்ன தெரியுமா? இர்ஜி இலா கௌமிக், இர்ஜி இலா கௌமிக், உங்களது சமூகத்தை நோக்கி நீங்கள் சென்று விடுங்கள். ஃபஅக்பிருஹும் ஹத்தா யஅதியக அம்ரி, எனது அடுத்த தகவல், எனது அடுத்த கட்டளை வரும் வரைக்கும் நீங்கள் உங்கள் மக்களோடையே இருந்து விடுங்கள் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லி அனுப்புகிறார்கள். ஆனா அபூதர் அல் கிஃபாரி தாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம், இன்றைக்கு எனக்கு கிடைத்த இந்த மார்க்கம் இங்கே இருக்கிறவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். எவ்வளவு பெரிய வேட்கை பாருங்க. இப்படி இன்று எனக்கு கிடைத்த இந்த மார்க்கம் இங்கே இருப்பவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு வேட்கை அவர்களிடத்தில் வருகிறது. அதனாலதான் இந்த சஹாபாக்கள் ஒரு கொள்கையை சரிகண்டு, ஒரு கொள்கையை சரிகண்டு அதையே நெறிகொண்டு அதன் மீதே வெறிகொண்டு வாழக்கூடிய அளவிற்கு தூய்மையானவர்களாக திகழ்ந்தார்கள். அப்போ ஊருக்கு போய் உங்க மக்கள்கிட்ட சொல்லுங்கன்னுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஆனா என் அன்பார்ந்தவர்களே, இந்த மார்க்கத்தின் மீது அவருக்கு இருந்த நேசம், இந்த மார்க்கத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவரிடத்திலே காணப்பட்ட ஆசை, ஊருக்கு போற வரைக்கும் அவரால் பொறுமையா இருக்க முடியல. அவர் இருக்கிற இடத்திலேயே சத்தம் போட்டு கத்தி கூப்பாடு போட்டு அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வின் தூதரை பற்றியும் சொல்லுகிறார். அதையும் சொல்லிக் கொண்டே போகிறார். லஅஸ்ருஹன் பிஹா பைன ظهرانيهم, இந்த குறைஷிகளுக்கு முன்னாலேயே இப்படி இந்த குறைஷிகளை வைத்துக் கொண்டே நான் இந்த மார்க்கத்தை சத்தம் போட்டு சொல்லத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நேரா காபத்துல்லா இருக்கிற இடத்திற்கு பக்கத்திலே வந்து அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முகமது நபி அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார், இதை நான் பகிரங்கமாக ஏற்றுக்கொள்கிறேன், அதற்கே என்னை நான் சாட்சியாக்குகிறேன் என்று இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்கு, இந்த மார்க்கத்தினுடைய மலர்ச்சிக்கு, இந்த மார்க்கத்தினுடைய எழுச்சிக்கு தன்னையே வித்தாக்கி, தன்னையே விதையாக்கி, தன்னையே அந்த கேள்விக்கு விடையாக்கி அங்கே அவர் கலிமா ஷஹாதாவை சப்தமிட்டு சொன்னபோது கூடியிருந்த காஃபிர் கூட்டம் எல்லோரும் அங்கே ஒன்றாக சேர்ந்து அவரை சரியான முறையிலே தாக்குகிறார்கள், கண்ணு மண்ணு தெரியாமல் அடிக்கிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்றைக்கு அவர் மார்க்கத்தை ஏற்காவிட்டாலும் அல்லாஹ்வின் தூதரின் மீதும் அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிற சத்தியத்தின் மீதும் மிகுந்த கண்ணியம் கொண்ட மரியாதை கொண்ட அப்பாஸ் அந்த அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது விழுந்து அவரை தொட்டு தூக்கி அவரை காப்பாற்றி கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். இதை தாண்டி இதில் அதிசயம் என்ன தெரியுமா? அடுத்த நாளும் இதே போன்று அவர் போகிறார், இதே போன்று உறுதியாக பேசுகிறார், இதே போன்று அடி வாங்குகிறார், இதே போன்று அப்பாஸால் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வரப்படுகிறார். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் நம்முடைய மேடைகளில் வீரத்தோடு எழுச்சியோடு பேசப்பட்ட வரலாற்று சம்பவங்கள். ஆனால் இன்றைக்கு உலகமயமாக்கல் நம்முடைய உள்ளூர் வரை புகுந்து விட்டதனுடைய விளைவு இது போன்ற விஷயங்களை எல்லாம் இன்றைக்கு கேட்பதற்கு நாம் யாரும் தயாராக இல்லை. புதுமையான விஷயங்களை பேச வேண்டும், புதுமையான விஷயங்களை சிந்திக்க வேண்டும், புதுமையான விஷயங்களை கேட்க வேண்டும், புதுமையான விஷயங்கள் பற்றி ஆராய வேண்டும் என்று புதுமைகளை நோக்கி ஆர்வத்தோடு சென்றதன் விளைவு மார்க்கத்தினுடைய தூய்மையான பழமை. தூய்மையான பழமைன்னு சொன்னா பழமைவாதன்னு நினைச்சிடாதீங்க. மார்க்கத்தினுடைய பரக்கத் அந்த பழமையில் தான் இருக்கிறது. பழமை என்றால் நம்முடைய ஊர்க்காரர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய பழமையான அனுஷ்டானங்கள் என்கிற விஷயத்தில் அல்ல, அஸ்ஸலஃப் என்கிற அந்த பழமையானவர்கள் மார்க்கத்தை பின்பற்றுவதிலும், மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதிலும், மார்க்கத்தை விளங்குவதிலும், மார்க்கத்தை பிறருக்கு எத்தி வைப்பதிலும் நேர்வழி பெற்ற நன்னோர்களாகிய முன்னோர்களாக வாழ்ந்தார்களே, அந்த பழமையானவர்களை மறந்துவிடக் கூடாது. ஒவ்வொரு முஸ்லிமனுடைய கொள்கைக்கு, ஒவ்வொரு முஸ்லிமனுடைய கொள்கை ஆதாரத்திற்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் போகிறோமே, அந்த பழமையை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த பழமையில் தான் தூய்மை இருந்தது, அந்த பழமையில் தான் நேர்மை இருந்தது, அந்த பழமையில் தான் தியாகம் இருந்தது, அந்த பழமையில் தான் அர்ப்பணிப்பு இருந்தது. அந்த தியாகம், அந்த நேர்மை, அந்த தூய்மை, அந்த அர்ப்பணிப்பு எல்லாம் இன்றைக்கு எங்கேயோ போய்விட்டது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சமரசம் செய்யக்கூடிய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹலால் ஹராம் பேணுவதெல்லாம் யாருக்கோ எவருக்கோ ஆனது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம்.
சுன்னாவின் வழியில் திருமணம் செய்ய வேண்டும், சுன்னாவின் வழியில் திருமணம் செய்தால்தான் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கும் என்பன போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு பெரும்பாலும் மாறிவிட்ட ஒரு காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுடைய விருப்பப்படி எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் இருந்து கொள்ளட்டும், பிள்ளைகளுடைய ஆசைப்படி எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் இருந்து கொள்ளட்டும். இது மார்க்கத்திற்கு உட்பட்ட துறையா, மார்க்கத்திற்கு உடன்பட்ட துறையா என்பன போன்ற சிந்தனைகள் எல்லாம் இன்றைக்கு பெரும்பாலும் மாறிவிட்ட ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நாம் நம்முடைய கொள்கையை உறுதிப்படுத்த வேண்டும். அந்த உறுதியான கொள்கையை உங்களுடைய வாரிசுகளுக்கு நீங்கள் சொத்தாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நிலம் தருவதை விட, வீடு தருவதை விட, காம்ப்ளெக்ஸ் தருவதை விட, பெரும் பெரும் பங்களாக்கள் தருவதை விட, அசையும் அசையா சொத்துக்களை தருவதை விட உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கத்தோடு இந்த மார்க்கத்தை நீங்கள் கொடுப்பதுதான் பெரும் சொத்து என்பதை பெற்றோர்கள் உணர வேண்டும். இது நானாக தானாக மிகைப்படுத்தி சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மா நஹல வாலிதுன் வலதஹு, எந்த ஒரு தந்தையும் தன்னுடைய மகனுக்கு பெரிய அன்பளிப்பை கொடுத்து விட முடியாது. எதை விட? அதபுன் ஹசன், நல்லொழுக்கம் உள்ள கல்வியை விட அல்லது நல்லொழுக்க பயிற்சியை விட பெரிய அன்பளிப்பை எந்த தந்தையும் தன் மகனுக்கு கொடுத்து விட முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபிமார்கள் எல்லாம் தங்கள் பிள்ளைகளுக்கு இந்த மார்க்கம் முறையாக போய் சேர வேண்டும் என்கிற கவலையில் இருந்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மரணப்படுக்கையிலே கிடக்கிறார். வஹியோடு வாழ்ந்தவர், வஹியோடு வளர்ந்தவர், வஹியோடு வார்க்கப்பட்டவர், வஹியை நோக்கி மக்களை அழைத்தவர். அவரும் ஒரு நபிக்கு மகனாக பிறந்தவர். அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மரண தருவாயிலே இருக்கிறார், மரண படுக்கையிலே இருக்கிறார். தன் மக்கள் எல்லாரையும் கூப்பிடுகிறார். நாமும் கூப்பிடுவோம். மரண படுக்கையிலே இருக்கும் போது நாமும் கூப்பிடுவோம். எதற்காக கூப்பிடுவோம்? மகனே, எனக்கு அசையும் சொத்து அங்கே இருக்கிறது, அசையா சொத்து இங்கே இருக்கிறது, எனக்கு கொடுக்க வேண்டியது அங்கே இருக்கிறது, வர வேண்டியது இங்கே இருக்கிறது. அதை சொல்லுவோம். மகனே, இந்த பதவி என்பது நம்முடைய குடும்பத்தினுடைய பதவி, அதை விட்டு கொடுக்க கூடாது, அதை சொல்றதுக்கு கூப்பிடுவோம். அல்லது கொஞ்சம் பாசமுள்ள தகப்பனாக இருந்தால், மகனே மகனே, உனக்கு பிறகு இதோ உன்னுடைய அக்கா தங்கைகள் இருக்கிறார்கள், பாவப்பட்ட இந்த தங்கைமார்கள் இருக்கிறார்கள், இவளையை விட்டுறாத அல்லது அம்மாவை விட்டுறாத. இது போன்ற விஷயங்களை தான் சீரியஸாக மரண நேரத்தில் மரணப்படுக்கையில் பேசுவோம். ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன பேசினார் மரண நேரத்தில்? இது ஹதர யாக்கூபல் மௌத். குர்ஆனில் அல்லாஹ் அதை ஒரு வசனமாகவே சொல்லுகிறான். குர்ஆனில் ஒரு வசனமாகவே வருகிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் வந்த வேளையில், இந்த உலகத்துல சகோதரர்களே, பிறப்புக்கும் எந்த உயிராக இருந்தாலும் அதற்கு எது கிடைக்கிறதோ இல்லையோ நிச்சயம் மரணம் கிடைத்துவிடும். அதனாலதான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். நபியே, யகீன் என்கிற உறுதி உமக்கு வரும் வரை அல்லாஹ்வை வணங்குங்கள். யகீன் என்கிற உறுதி உமக்கு வரும் வரை உமது இறைவனை வணங்குங்கள். அல்லாஹ்வின் தூதருக்கு வராத உறுதியா? அல்லாஹ்வின் தூதருக்கு உறுதி வராமல் தான் ஹிரா குகைக்கு போய் தியானம் செய்தார்களா? உறுதி வராமல் தான் சௌர் மலையிலே ஏறி நின்று மக்களுக்கு மார்க்க பிரச்சாரம் செய்தார்களா? உறுதி வராமல் தான் 23 ஆண்டு கால பிரச்சார பாதையை செய்தார்களா? அப்ப அந்த இடத்துல உறுதிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? மரணம் என்ற அர்த்தம். ஏன்? பிறக்கிற குழந்தை அது தவழுமா, வளருமா, வாலிபத்தை அடையுமா, வாணிபம் செய்யுமா, நல்ல வாழ்க்கையில் ஈடுபடுமா, பொருளாதாரத்தை சம்பாதிக்குமா, சொத்து சுகங்களை சேர்க்குமா, செல்வாக்கையும் சொல்வாக்கையும் அடையுமா? எல்லாம் சந்தேகத்திற்குரியது, எல்லாம் டவுட்ஃபுல், எல்லாமே சந்தேகத்திற்குரியது. ஆனா அது பிறந்துடுச்சா அது இறக்க போதுங்கிறது தான் உறுதி. அதனாலதான் அல்லாஹ் மரணம் என்பதற்கு யகீன், உறுதி என்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. அப்போ உலகத்துல மனுஷனுக்கு எது கிடைக்குதோ இல்லையோ மரணம் என்பது நிச்சயம் கிடைக்க போகிறது, அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனாலதான் அல்லாஹ் அந்த மரணத்தை பற்றி சொல்லுகிறான். மரண நேரத்தில் நம் ஒவ்வொருவருடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிறான். மரண நேரத்தில் ஒவ்வொரு மனிதன் எப்படிப்பட்ட விஷயத்திற்கு ஆர்வப்பட வேண்டும் என்பதை குறித்து சொல்கிறான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மரண நேரத்தில் சுற்றி இருக்கிற தம் பிள்ளைகளை எல்லாம் பார்த்து என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா? நம்முடைய பார்வையில் அது ஒரு சாதாரண கேள்வி, நம்முடைய பார்வையில அது ரொம்ப சாதாரணமான ஒரு கேள்வி. அவர் கேட்டார், மா தஅபுதூன மின் பஅதி, எனது மக்களே, எனது பிள்ளைகளே, எனது வாரிசுகளே, எனது மரணத்திற்கு பிறகு நீங்கள் எதை வணங்க போகிறீர்கள்? அதை சொல்லும் முதல்ல அப்படிங்கிற. எதை வணங்க போறீங்க? சாதாரணமான விஷயம் தானே இது. நம்ம பிள்ளைகள் அல்லாஹ் அல்லாத யாரையாவது வணங்கிடுவாங்களா? அல்லாஹ் அல்லாத ஒரு வணக்கத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம காட்டி இருக்கிறோமா? நம்மை போன்ற சாமானியர்களே இப்படி இருக்கும்போது
யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் போன்ற ஈமானிய உச்சக்கட்டத்திலே வாழ்ந்த ஒருவருக்கு இது சாதாரண கேள்வி நம்ம நினைப்போம். இல்லை சகோதரர்களே, எந்த நேரத்தில் யாருடைய சூழ்நிலை எப்படி மாறும் என்றே தெரியாது. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா மார்க்கத்தை விட்டு வெளியே போவது என்பது அல்லாவை வணங்க மாட்டேன் என்று ஒருவன் பகிரங்கமாக சொல்வதும் அல்லாஹ் அல்லாதவர்களை பகிரங்கமாக வணங்குவதும் மட்டும்தான் மார்க்கம் என்கிற வட்டத்தை விட்டு வெளியே போகுதல் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இல்ல, அது மட்டும் கிடையாது. நபியை ஒருவன் மறுத்துவிட்டால் அவனும் வெளியே போய் விடுகிறான். நபியின் சுன்னாவை ஏற்க மாட்டேன் என்று சொன்னால் அவனும் வெளியே போய் விடுகிறான். சொர்க்கம் இல்லை நரகம் இல்லை என்று ஒருவன் பேச ஆரம்பித்தால் அவனும் வெளியே போய் விடுகிறான். ஷரியத்தை ஒருவன் குறையாக நினைத்து ஷரியத்து உண்மை இல்லை என்று ஒருவன் நினைக்க ஆரம்பித்தால் அவனும் மார்க்கத்தினுடைய வட்டத்தை விட்டு வெளியே போய் விடுகிறான். ஆமாங்க, நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் மார்க்கம் என்கிற வட்டத்தை விட்டு வெளியே போக வேண்டும் என்றால் அல்லாவை நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்த பகிரங்கமா சொல்றது மட்டும்தான். நோ, நவாகிதுல் இஸ்லாம், இஸ்லாமை முறிப்பவைகள் என்கிற பாடம் உங்களுக்கு நடத்தப்பட்டிருக்கும். அதில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் மிகவும் கவனமாகவும் மிகவும் சீரியஸோடும் பார்க்கணும். அதனாலதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தம் அருமை புதல்வர்களை கையிலே வைத்துக் கொண்டு பக்கத்திலே வைத்துக் கொண்டு மா தஅபுதூன மின் பஅதி, என் பிள்ளைகளே எனக்கு பிறகு எதை நீங்கள் வணங்க போகிறீர்கள்? எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து அந்த தந்தைக்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய விதத்திலே, அந்த தந்தையின் உள்ளத்திற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விதத்திலே சொன்னார்கள், நஅபுது இலாஹக், வாப்பா நீங்க கவலைப்படாதீங்க, வாப்பா நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுடைய இறைவன் யாரோ, உங்களுடைய மூதாதையர்களின் இறைவன் யாரோ, இப்ராஹிம் நபியின் இறைவன் யாரோ, இஸ்ஹாக் நபியின் இறைவன் யாரோ, அந்த ஒரே இறைவனைத்தான் நாங்கள் வணங்குவோம் அப்படின்னு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது மரண சாசனத்தினுடைய வெளிப்பாடாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சொந்தக்காரர்கள் எத்தனையோ பேர் மரணித்திருக்கிறார்களே, யாருடைய வீட்டிலாவது தந்தை மரணிக்கக்கூடிய நேரத்திலே வாரிசுகளை கூப்பிட்டு வைத்து கொள்கை உபதேசம் செய்திருக்கிறாரா? இப்படி செய்ததை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நடந்தது நடக்கட்டும். நம்ம எல்லாம் ஒரு நாள் மரணிக்க போறோம். நாம் ஒவ்வொருவரும் என்று சபதம் ஏற்போம், எனது மரண நேரத்தில் நான் மரணப்படுக்கையில் கிடக்கும் போது என் வாரிசுகளை கூப்பிட்டு நான் நிச்சயம் கொள்கை உபதேசம் செய்வேன் என்கிற உறுதிமொழியை எடுங்கள் சகோதரர்களே. நபிமார்கள் பயந்தார்கள். ஏகத்துவத்திற்கெல்லாம் அடையாளம் நம்ம சொல்றோமே, ஊர் உலகத்தில் உள்ள எல்லா மூமின்களுக்கும் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரினா அந்த நபிக்கே அல்லாஹ் யார முன்மாதிரிங்கிறான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார், வஜ்னுப்னி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம், இறைவா என்னையும் எனது சந்ததிகளையும் சிலைகளுடைய வணக்கத்திலிருந்து பாதுகாப்பாயாக. அப்போ எந்த ரூபத்தில எந்த வடிவத்தில இணை வைப்பு என்பது நம்முடைய இல்லத்திற்குள்ளும் உள்ளத்திற்குள்ளும் நுழையும் என்பது நமக்கு தெரியவே தெரியாது. ஆதலால் தான் நபிமார்கள் பயந்தார்கள், நல்லோர்கள் பயந்தார்கள், நபித்தோழர்கள் பயந்தார்கள். அவ்வளவு ஏன், அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம் மனித குல மாணிக்கம் இதையும் தாங்கும் இதயம் அந்நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பயந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உஷ்ரிக பிக ஃபீமா அஅலம் வ அஸ்தக்ஃபிருக ஃபீமா லா அஅலம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நான் அறிந்த நிலையில் உனக்கு இணை வைப்பதிலிருந்து உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். நான் அறியாத நிலையில் உனக்கு இணை வைத்து விட்டால் அதற்காக நான் உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீதின் சங்கநாதம், தௌஹீதின் அடையாளம், தௌஹீதின் முதல் ஆசான், நாம் எல்லாம் பின்பற்றியே ஆக வேண்டும் என்று அல்லாஹ்வால் கட்டளையிடப்பட்டவர், நம் உயிரினும் மேலாக நாம் மதிக்கப்பட வேண்டிய அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கொள்கைக்கு பாதிப்பை தரக்கூடிய ஏதாவது ஒன்று உள்ளே வந்து விடும் என்கிற அச்சத்திலும் பயத்திலும் பதட்டத்திலும் அல்லாஹ்விடத்தில் இப்படிப்பட்ட பிரார்த்தனையை திரும்ப திரும்ப செய்திருக்கிறார்கள் என்றால் நாம் வாழக்கூடிய சூழலை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் வளரக்கூடிய சூழலை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாடநூல்களில் தௌஹீத் இருக்கிறதா? உங்கள் பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்திலே தௌஹீத் இருக்கிறதா? உங்கள் பிள்ளைகள் பழகக்கூடிய நண்பர்கள் பழகக்கூடிய சூழல், அவர்கள் உலா வரக்கூடிய உற்சாகமாக சுற்றி வரக்கூடிய ஊர் தெருக்கள், அவர்கள் செல்லக்கூடிய வெளிநாடுகள் எங்கே இருக்கிறது மார்க்கத்தினுடைய உறுதி அவர்களுக்கு போதிக்க? அல்லாவின் இந்த இல்லமும் தூய்மையான உங்கள் உள்ளமும் இந்த இரண்டு இடம் தவிர சகோதரர்களே அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கம் சொல்ல எதுவுமே இல்லை என்பதில் மட்டும் நீங்கள் தெளிவாக இருங்கள். அதனால
உங்கள் பிள்ளைகளுடைய கொள்கை உறுதிக்காக, உங்களுடைய கொள்கை உறுதிக்காக நீங்கள் நிறைய துவாக்கள் செய்ய வேண்டும், நீங்கள் நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டும். அந்த பிள்ளைகள் பால்மனம் மாறாமல், அதாவது கொள்கை என்கிற இந்த பால்மனம் மாறாமல் இறுதி வரைக்கும் அந்த பிள்ளைகள் இந்த கொள்கையில் உறுதியோடு பயணிக்க நீங்கள் நிறைய துவா செய்ய வேண்டும், அதற்காக முயற்சிகள் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று வேண்டி இந்த ஜுமாவினுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வஸ்தக்ஃபிஹி அன்னி வ அன்கும் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இந்த ஜும்மாவினுடைய முதல் உரையில் கொள்கை உறுதி பற்றி அறிய வேண்டிய சில செய்திகளை சுருக்கமாக தெரிந்தோம். அன்பார்ந்தவர்களே, ஒரே ஒரு நபி மொழியை இந்த நேரத்தில் நம் அனைவருக்கும் நான் நினைவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாதிரு பில் அமாலி ஃபிதனன் ககிதஇல் லைலில் முஸ்லிம். இருள் சூழ்ந்த இரவில் இருட்டுக்களை போல தொடர்ச்சியாக ஃபித்னா எனும் குழப்பங்கள் வருவதற்கு முன் அமல்களில் தீவிரம் காட்டுங்கள். இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சூழல் மாசற்ற ஒரு சூழல், கள்ளங்கபடமற்ற ஒரு சூழல், கொள்கை மட்டுமே இருந்த ஒரு சூழல், கொள்கையின் பெயரால் பெரும் பெரும் வழிகேடுகள் எல்லாம் ஆக்டோபஸ் போல மக்களை விழுங்காத ஒரு சூழல். ஆனா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் முன்னறிவிப்பு செய்திருக்கிறான், காலங்கள் செல்ல செல்ல இந்த சமூகத்திலே குழப்பங்களும் ஃபித்னாக்களும் மலிவாக காணப்படும், விரிவாக காணப்படும் என்று. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கியாமத் நாள் நெருங்கும் போது குழப்பங்கள் கடுமையான முறையிலே வரும். அப்படிப்பட்ட நேரத்திலே உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு எப்போதும் அமல்களில் ஆர்வத்தோடு ஈடுபடுங்கள். குழப்பம் என்பது எந்த அளவிற்கு தன்னுடைய கடையை விரிக்கும் என்றால், குழப்பம் என்பது எந்த அளவிற்கு தன்னுடைய அகல பாதாளத்தை தோண்டி வைத்திருக்கும் என்றால், யுஸ்பிஹுர் ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரா. அதிகாலையில் மூமினாக எழுகிற ஒருவன் மாலையாகும் போது காஃபிராக மாறிவிடுவான். வ யும்சி முஃமினன் வ யுஸ்பிஹு காஃபிரா. மாலை நேரத்திலே மூமினாக கூடிய ஒருவன் அடுத்த நாள் காலை நேரத்திலே காஃபிராக மாறிவிடுவான். துனியாவனுடைய உலகத்தினுடைய சொற்ப ஆதாயத்திற்கு கூட தன்னுடைய மார்க்கத்தை விற்கக்கூடிய அளவிற்கு சூழ்நிலைகள் வந்துவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அதனால நம்முடைய மார்க்கத்தை நாம் பாதுகாப்பது, நம்முடைய கொள்கையை பாதுகாப்பது நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிற மிகப்பெரிய அமானிதம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், சுற்றி இருக்கக்கூடிய எத்தனையோ கிராமங்களுக்கு போய் சேராத தௌஹீத் உங்களிடத்திலே வந்திருக்கிறது. 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தள்ளி போனால் அவர்களுக்கும் இந்த கொள்கைக்கும் சம்பந்தமே இல்லையே. இதையெல்லாம் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு ஊருக்கு எப்படி இவ்வளவு பெரிய பாரம்பரியம் கிடைத்தது என்ற ஆச்சரியத்தோடு உங்கள் ஊருக்கு வரக்கூடிய ஒவ்வொருவனும் சிந்திப்பான். அப்படிப்பட்ட அளவிற்கு மாஷா அல்லாஹ் ஒரு ரம்மியமான சூழலை அல்லாஹ் இயற்கையாகவே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருப்பதற்கு நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இந்த கொள்கையில் உறுதி காட்டுங்கள், இந்த கொள்கையில் தீவிரம் காட்டுங்கள். குறிப்பாக உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த கொள்கையின் உறுதியை சொல்லிக் கொடுங்கள் என்று அன்பாக உங்களுக்கும் எனக்கும் நான் உபதேசம் செய்து இந்த ஜும்மாவுடைய 2ஆம் முறையை நிறைவு செய்கிறேன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல் வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.